அண்மை செய்தி. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கொகைன் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவிடமிருந்து காவல்துறை விசாரணை நடத்திய நிலையில் போதைப் பொருள் சப்ளையரான கெவினின் நீண்ட காலமாக போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதும் அதனை தனது நண்பர்கள் கிருஷ்ணா கொடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து கிருஷ்ணா நேற்று கைது செய்யப்பட்டார். அவரை 14 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி கிருஷ்ணா சென்னை போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், தன்னை காவல்துறை தவறாக கைது செய்திருப்பதாகவும், தான் போதைப் பொருள் எதையும் பயன்படுத்துவதில்லை எனவும், பயன்படுத்தியதற்கான எந்த ஆதாரங்களும் காவல்துறையிடம் இல்லை எனவும், வழக்கில் என்னிடமிருந்து எந்த போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். நான் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் எப்பொழுதும் பயன்படுத்தியதில்லை எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரசாந்த் உட்பட யாரும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், அதே போன்று நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், இந்த வழக்கு உள்நோக்கத்துடன் எனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கெவின் என்பவருக்கும் எனக்கும் அண்மை காலமாக எந்த தொடர்பும் இல்லை எனவும், கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு அவருடன் எந்த நட்பும் இல்லை எனவும், சில ஆண்டுகளுக்கு முன்னரே அவரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து தான் வெளியேறி விட்டதாகவும், அதன் பிறகும் எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், பழைய வாட்ஸ்அப் குரூப்பை வைத்து எனக்கு எதிராக காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாகவும், எனவே எனக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், நீதிமன்றம் விதிக்கின்ற நிபந்தனைகள் அனைத்தையும் தாம் ஏற்க தயாராக இருப்பதாகவும் கிருஷ்ணா அந்த மனுவில் தெரிவித்திருக்கின்றார். இந்த வழக்கு எண்ணிடப்பட்டு அடுத்த வாரத்திற்கு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.